நமச்சிவாய வாழ்க, அவனர்களாலே அவன்தாள் வணங்கி. இந்த மார்கழி மாதம் விநாயகருக்கு எல்லாருமே தண்ணி ஊற்றுறீங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். நாம் நினைத்தது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குடம், இப்போ தான் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குடம் தான் அதிகங்க. பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. அது கண்டிப்பாக தவறு. அதே மாதிரி எவர் சில்வர் குடத்தில் தண்ணி ஊற்றுறதும் தப்புங்க. அதாவது பித்தளை அல்லது செம்பு இந்த மாதிரி குடங்கள் இருந்தால் வாங்கிக்கிறது நல்லது. அது விலை அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போலாம் சின்ன சைஸே கிடைக்குது. இப்போ ஒரு 2 சொம்பு தண்ணி 3 சொம்பு தண்ணி பிடிக்கிற மாதிரி சின்ன குடம்லாம் கிடைக்குது இல்லையா? அது மாதிரி சின்ன குடம் வாங்கிட்டு பித்தளை செம்பு இதில் கொண்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்போ அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு 5:30 மணிக்கு முன்னே ஊற்றிடணும். ஆனால் அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த விநாயகருக்கு பூஜை செய்கிற ஐயர் அவர் பூசரியார் அல்லது ஐயர் அவர் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிடுறாரு. எப்போது ஒரு 6 மணி அல்லது 5:45 அலங்காரம் பண்ணி வச்சிடுறாரு. அதை நான் கண் கூட பார்க்குறேன். அலங்காரம் பண்ணி வச்ச பின்னால் மறுபடியும் ஒரு சிலர் சுவாமிக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இதில் 2 விஷயம். ஒன்று, இப்போது நாமளே இருக்கிறோம், குளிச்சுட்டு எல்லாம் ரெடி அனுப்புனால மறுபடி கொண்டு நம்ம மேலே தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் சுவாமிக்கும் அலங்காரம்லாம் பண்ண பின்னால் தயவு செய்து தண்ணி ஊற்றுறீங்க, ஊற்ற வேண்டாம். ஒருவேளை அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, ஒரு நாள் லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாமிக்கு முன்னாடியே அந்த ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வீடை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அவர் பேரை அந்த இடத்துல கூட ஊற்றிட்டு அந்த தண்ணி கீழே போயிடும். அது விநாயகருக்கு ஊற்றினதுக்கு உண்டான சமம். இது காலதாமதமாக ஏற்பட்டதினால் வந்ததுனால நம்ம அந்த தண்ணி ஊற்றுறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் விநாயகருக்கு அலங்காரம் பண்ண பின்னால் விநாயகர் தலையில் தண்ணி ஊற்றுறது மிகப்பெரிய தவறு. அதுவும் சொல்லப்போனால் சாபத்துக்கு கூட ஆளாகும். அதனால் நீங்கள் ஒரு 5:30 மணிக்குள்ளேயே இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது ஊற்றிடுங்க. இதுதான் நல்லது. உங்களுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் இன்றைக்கி ஒரு வேண்டுதல் நாளைக்கு ஒரு வேண்டுதல் விநாயகர்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வேண்டுதல் வச்சிங்களா, அதே வேண்டுதல் அந்த மாதம் முழுவதுமே சொல்லிக்கிட்டே வந்தீங்களா, பாதிலேயே கூட அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு விநாயகருக்கு அலங்காரம் பண்ண பின்னால் சுவாமி தலையில் தண்ணி ஊற்றுறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் பித்தளை செம்பு பாத்திரங்களில் தண்ணி ஊற்றுங்க. இதெல்லாம் மிகவும் சிறந்தது. நமச்சிவாய வாழ்க, அவனருளாலே அவன்தாள் வணங்கி.